ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநாரலை போற்றி. மேசராசினியர்களுக்கு வணக்கம். மேசராசினியர்களுக்கு பணம் வரப்போகிறது. வருமானம் வருவதுக்கு நல்ல காலமாக இருக்குது. பணம் வருமானமாக வரலாம், சரியா? சொத்து பத்தாக வரலாம், தொழில் வியாபாரத்தில் பணம் வரலாம். ஒரு மனிதனுக்கு வருமானம், அதாவது பணம் வரணும், அதைத்தான் வருமானம் சொல்கிறோம். அது எந்த ரூபத்திலாச்சும் வரலாம், சரியா நேர்களே? சிலருக்கு லக்கு அடிக்கும், அதிர்ஷ்டத்தின் பேரில் பணம் வரும், பிறர் சொத்து கூட வரும், இடப்பத்து கூட வரும், இடம் வீடு மனையாக கூட பணம் வரும். ஸோ பணங்கிறது எந்த ரூபத்திலாச்சும் வரலாம் ஒரு மனிதனுக்கு. சில பேருக்கு மூதியர்களுடைய நகை நட்டு கூட கிடைக்கலாம். எங்கள் தாத்தாவோட நகைங்க, எங்கள் ஆச்சியோட நகை ஒரு 50 பவுன் கிடச்சிருக்கு, அது எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு இருக்குது. பெரிய பெரிய பணக்கார குடும்பத்திலலாம் இருக்குது. பாரம்பரியமிக்க குடும்பத்திலலாம் அந்த காலத்தில் பழைய பவுன்லாம் வச்சுருப்பாங்க, நகையெல்லாம். அதெல்லாம் அந்த வாரிசுகள் கொடுப்பாங்க. ஸோ சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, பணம் அது பணமாகவோ இடமாகவோ வீடாகவோ நகையாகவோ நட்டாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் வரும். அது வருதுக்கு என்ன சார் அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக செல்வம் அப்படிம்பாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்த செல்வம். செல்வம்னால என்ன? சொத்து பத்து காசு பணம். இந்த செல்வம் வர்றதுக்கு ஜாதகத்தில் சுக்கிரன் குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுபோல் 2ஆம் இடம் வளர்க்கணும், ராசிக்கோ லக்கணத்துக்கோ. ராசிக்கு 50%, லக்கணத்துக்கு 100%. நீங்கள் மேச ராசியில் அசுபதி நட்சத்திரமோ பரணி நட்சத்திரமோ கார்த்திகை நட்சத்திரமோ எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கணும். 2ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கணும், சரியா? இப்போ நீங்கள் மேச லக்கணத்தில் மேச ராசியில் பிறந்தீங்கன்னா 2ஆம் அதிபதி சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். ரிஷப லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். மிதுன லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். உங்கள் ராசியிலேயே அவர் நல்ல நிலைமையில் இருக்கணும். அடுத்து கடக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சிம்ம லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். கன்னியா லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். துலாம் லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். தனுசு லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். மகர லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். மீன லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு லக்கணத்துக்குமே 2ஆம் அதிபதி 2 கூடிய கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கணும். அது லக்கணத்துக்கு கேந்திர கோணத்தில் இருக்கணும், லக்கணத்துக்கு மறையக்கூடாது. இதை உங்கள் ஜாதகத்திலே பார்த்துக்கலாம். சும்மா யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா உங்கள் ஜாதகத்தை முதல் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஜாதகத்தில் கட்டங்களுடைய கிரக நிலைகள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சும்மா நான் ராசி பலன் கேட்குறேன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஓடுற தண்ணில் எழுதுகிற மாதிரி தான், நிற்காது. தெரிஞ்சு வச்சுருக்கணும். ராசினா என்ன, ராசினா என்ன நட்சத்திரம், அது எல்லாத்துக்கும் பொதுவாக தெரியும். ராசி நட்சத்திரம் தெரியும். லக்கணத்தை தெரிஞ்சுக்கிட்டு லக்கணத்துக்கு 2ஆம் வீடு என்ன, அந்த கிரகம் நம்ம ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? ஸோ 2ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கலாம். குரு சுக்கிரன் புதன் இருக்கலாம். சந்திரன் இருக்க மாட்டார். சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார். சந்திரன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கணும்னா நீங்கள் மீன லக்கணத்தில் பிறந்திருக்கணும். மீன லக்கணம் மேச ராசியில் பிறந்தீங்கன்னா சந்திரன் 2ஆம் இடத்துல இருப்பார். அவர் ஒளிச்சந்திரனாக இருக்கணும். ஒளிச்சந்திரனாக இருந்தார்னா நீங்கள் சில மாதத்தில் பிறந்திருக்கணும். எந்த மாதத்தில் பிறந்திருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆடி மாதம், ஐப்பசி மாதம், தை மாதம், இந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னா சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருப்பார். நல்ல பணத்தை கொடுப்பார். மேசராசி மீன லக்கணம், ஆடி ஐப்பசி தை இந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னா பணம் வாரி வழங்கலாம், வாரி கொட்டும், வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ஒரு ஜாதகம். இது ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன், உதாரண அமைப்பு, சரியா? மீன லக்கணம் மேசராசி இந்த 3 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும், சரியா? அது குறிப்பாக புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல வருமானம் வரும், சரியா நேர்களே? இவ்வளோ தாங்க ஜோதிடம், சரியா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை ஈஸியாக போகும். உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கலாம், யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் வேதம், சரியா? வேதம் படிக்கிற மாதிரி தான் அடிப்படை, ரைட்டு. இப்போ 2ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கணும். வேறு எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, மேசராசியில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே 2ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கணும். அதுபோல் லக்கணத்திலிருந்து 4 வீட்டுக்குள்ளே லக்கணம் 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடம். லக்கணமும் 1ஆம் இடம் ஒன்று தான். ஸோ லக்கணம் இருந்து 4ஆம் வீட்டுக்குள்ளே குரு சுக்கிரன் இருக்கணும், சரியா? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் மேசராசி மேச லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா குருவும் சுக்கிரனும் ரிஷபம் மிதுனம் கடகத்துக்குள்ளே இருக்கணும், சரியா? இதில் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி போடுவார், கடகத்தில் குரு உச்சமடைவார். வந்துருச்சா? ஸோ இந்த கிரகங்கள் ஸ்தான பலம் பெறும். அதுபோக சுக்கிரன் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுவார். ஸோ குருவும் சுக்கிரன் தான் பொருளுக்கும் அருளுக்கும் உரியவர்கள். ஒரு மனிதனுக்கு பொருளும் கிடைக்கணும் அருளும் கிடைக்கணும்னா சுக்கிரனும் குருவும் நல்லா இருக்கணும். அருளுக்கு குரு, பொருளுக்கு சுக்கிரன் 2 பேருமே இருக்கணும். பணத்தை கொடுக்குறவர் சுக்கிரன் தான். அந்த பணத்தை நல்லபடியாக அனுபவிக்க வைக்கிறவர், பணத்தை கொடுக்குறவர் குரு பகவான். அந்த பணத்தை நல்லபடியாக அனுபவிக்க வைக்கிறவர் சுக்கிரன். ஸோ இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் பணம் வருவதற்கு உண்டான கிரகங்கள், கிரக அமைப்புகள், அதுபோல் சில அறிகுறிகளாக சொல்ல போகிறேன். உங்களுக்கு பணம் வருகிறதானே என்னென்ன அறிகுறிகள் அதை சொல்ல போகிறேன்.
அதுபோல் உங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி யோகம் இருக்கும் அதையும் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வரல வீடியோ பாருங்கள். பொதுவாக வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள். சரியா, வீடியோ வந்து முழுமையாக பார்க்கணும். சும்மா எடுத்தோடனே உங்களுக்கு சுவாரஸ்யமாக இல்லை, கேட்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. சில விஷயங்கள் வந்து நான் பின்னாடி சொல்லுவேன், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் பின்னாடி வரும். அதனால் எதுவுமே கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும். பொறுமை உடையாருக்கு தான் இங்கே இடம் இருக்குது. சும்மா இந்த ஷார்ட் வீடியோ போடுற மாதிரி நான் போட மாட்டேன். சில பேர் இந்த 1 நிமிஷத்தில் ஷார்ட் வீடியோ போடுறாங்க, அதிலலாம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. சரியா, குருவை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் மேசராசிக்கு ஒரு நாள் முழுக்க சொல்லலாம். ஒவ்வொரு லக்கணத்துக்கு அவர் எந்த ஆதிபத்தியத்து கூடியவர், எப்படி இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பார், என்ன நட்சத்திர சார் எடுத்துருக்காரு, நவாம்சத்தில் எப்படி இருக்காரு, பாதசாரம் என்ன, எல்லாம் இதை பற்றி சொன்னாலே ஒரு நாளைக்கு மேலே சொல்லிட்டு போகலாம். அது ஜோதிடரோட அறிவை பொறுத்து, அனுபவத்தை பொறுத்து, அந்நேரம் அவருடைய டைமிங்கை பொறுத்து சுக்கரனை பற்றியும் சொல்லிட்டு போகலாம். ஸோ நம்ம அந்த அளவுக்கு நீட்டி முழங்க வேண்டாம், சுருக்கமாக சொல்லிட்டு போவோம். சரியா நேரில் இப்போ லக்கண ரீதியாக ஒரு தடவை சொல்லிட்டேன். 2ஆம் இடம் வளர்க்கணும். 2ஆம் இடம் தான் வளர்த்தா தான் பணம் கையில் சேரும். பணம்னு என்ற ஒரு வளம் வளர்க்கணும்னா தனஸ்தானம், அதைத்தான் 2ஆம் இடத்தை வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதனுக்கு இது 3 முக்கியம். தனம், கையில் காசு பணம் இருக்கணும், குடும்பம் இருக்கணும். சரியா, வனத்தில் மேய்ஞ்சாலும் இனத்தில் தான் அடையணும், வீட்டில் தான் அடையணும். எங்கே சுற்றினாலுமே 6 மாதம் நாடு காடு அலைஞ்சாலுமே ஒரு 6 மாதம் வீட்டில் இருக்கணும். அப்போ குடும்பம் வேணும். அடுத்து வாக்கு, வாக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகிறதே வாக்கு தான். சரி, ஆள் நல்லா இருக்கான்யா, டிப்டாப்பாக இருக்கிறான், தோற்றம் நல்லா இருக்குது, ஜெய்ஜாண்டிக்காக இருக்கான், ஆனால் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறான்யா, வாயை திறந்து 4 வார்த்தை பேச மாட்டேங்கிறான். வாயை திறந்து பேசினா தான் நம்ம வந்து நம்மளை வந்து வெளிப்படுத்த முடியும், மற்றவங்ககிட்ட போய் கலக்க முடியும். இன்டகிரேஷன் வந்து பேச்சு தான், சொல். சரியா, சொல்லுது ரொம்ப முக்கியம். சரியா, சொல்லு வந்து முக்கியமானது. அப்போ பேச்சு, வாக்கு. ஸோ வாக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. சரியா, பேசாமல் இருக்கவே முடியாது. நீங்கள் பேசினா தான் வந்து பிரபலம் அடைய முடியும், பிரசித்தி பட முடியும், மற்றவங்ககிட்ட நீங்கள் ஈஸியாக வந்து மிங்கில் ஆக முடியும். சரியா, பேச்சு வந்து ரொம்ப முக்கியமானது. பேச வேண்டிய இடத்துல பேசி தான் ஆகணும். சரியா நேர்களே. ஸோ 2ஆம் இடத்தோட மகிமைகள் பார்த்தோம்னா தனம், குடும்பம், வாக்கு, இது 3 ஒரு மனிதனுக்கு இன்றியமையாது. சரியா, ஒரு மனிதன் தான் வீட்டை விட்டு வெளியே வரானா அவனுக்கு பேச்சு முக்கியம். சரியா, எதிர்த்தவர்களை பேசணும். சார் குட் மார்னிங் சார், ஹவ் ஆர் யூ அப்படி கேட்கணும்ல. கேட்டால் தானே அடுத்த பேச்சை பேச முடியும். எதுவுமே பேசாமல் இருந்தோம்னா கம்முன்னு இருக்கிற இடத்துல கம்முன்னு இருக்கணும், கும்முன்னு இருக்கிற இடத்துல கும்முன்னு இருக்கணும், மாதிரி இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் நம்ம வந்து பேச பழகிக்கணும், நல்ல பேச்சை பேசணும். ஸோ மேசராசினியர்களுக்கு வருமானம் வரணும்னா குரு சுக்கிரன் நல்ல நிலைமையில் ராசி அல்லது லக்கணத்துக்கு 4 இடத்துக்குள்ளே இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ரைட் சார், இப்போ வந்து அறிகுறிகள் எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா, அறிகுறிகள் அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்களை சுற்றி சில அறிகுறிகள் நடக்கும். அந்த அறிகுறிகளை வந்து இப்போ நான் வருஷப்படுத்துகிறேன், பொறுமையாக பாருங்கள். வேத ஜோதிடத்தில் நிறைய இருக்குது பணம் வருவதுக்கு ஒரு மனிதனுக்கு. சரியா, இப்போ வந்து நீங்கள் ஆணாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாக பணம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா சில சமிகைகள்லாம் தெரியும், அதைத்தான் அறிகுறி அப்படிங்கிறோம். ஆணாக இருந்தீங்கன்னா வலது கை அரிப்பு எடுக்கும். சரியா, வலது கையில் அரிப்பு எடுக்கும். பெண்ணாக இருந்தீங்கன்னா இடது கையில் அரிப்பு எடுக்கும். இப்படி அரிப்பு எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ காசு பணம் வருது, ஏதோ ஒன்று சம்திங் வருதுன்னு அர்த்தம். சொத்து பத்து ஏதோ வருது, இல்லைன்னா ஏதோ நம்மளை தேடி வருது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஒரு வருமானம் வருது அப்படின்னு நினச்சிக்கலாம். சரியா, அடுத்து வந்து 8 மங்கள பொருட்கள் சொல்கிறோம் நம்ம. அது 8 மங்கள பொருட்களில் வந்து சங்கு வந்து முக்கியமானது. மங்கள பொருள் 8 இருக்குது, அது சங்கு முக்கியமானது. சங்கு சத்தம் காலையில் கேட்கணும். நீங்கள் இருக்கிற இடத்துல வீட்டு பக்கத்தில் தினமும் சங்கு சக்கம் கேட்குதுன்னா ஓரளவு பணம் இருக்கும். சார் நான் ராஜபாளையத்தில் இருக்கிறேன், எங்கள் வீட்டை சுற்றி 4 மில்லு இருக்குது, 4 மில்லுலேயும் 3 வேளை சங்கு ஊதிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு நான் 12 தடவை சங்கு சக்தி கேட்குறேன் சார், எனக்கு பணம் வரலன்னு சொல்லக்கூடாது. அங்கே சங்கு சத்தம் கேட்குறது ஒரு அறிகுறி. சரியா, அவங்களுக்கு என்னென்னா நல்ல வேலை இருக்கும். சரியா, அவங்களுக்கு வேலை பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பொதுவாக மில்லு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வேலை பிரச்சனை இருக்காது, எல்லோரும் வேலை பார்ப்பாங்க. ராஜபாளையத்தில் பொன்னகரம்னு ஒரு இடம் இருக்குது. சரியா, பெரிய மில்லு பக்கத்தில், அங்கே ராஜபாளையம் மில்லு இருக்குது, பக்கத்தில் பொன்னகரம். அங்கே இருக்கிறவங்க மேக்ஸிமம் அந்த மில்லில் தான் வேலை வைப்பாங்க, ஏன்னா வீட்டு பக்கத்துலேயே இருக்குது அந்த மில்லு. ஸோ அவங்களுக்கு அந்த சங்கு சத்தம் ரொம்ப முக்கியம். அங்கே வேலை பார்க்குறவங்க எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் 1980, 90லலாம் 70, 80லலாம் நிறைய பேர் அங்கே தான் வேலை பார்த்தாங்க. இப்போயும் வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அந்த வாரிசையில் வேலை பார்ப்பாங்க, சுற்றி இருக்கிறவங்க வேலை பார்ப்பாங்க. சரியா, அந்த பொன்னகரம், பாரதி நகர், அப்புறம் பொன்னகரத்துக்கு தாண்டி இருக்கிற இடம். சரியா, ராம்கோ நகர், இந்த இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் அந்த மில்லை சுற்றி தான் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த சங்கு சத்தம் வந்து ஒரு பொழப்பை கொடுக்குது. சரியா, பொழப்பு தானே முக்கியம், வருமானத்துக்காக தானே முக்கியம். சப்ஜெக்ட் சரியாயிருச்சா? ஸோ காலையில் சங்கு சத்தம் கேட்குறது நல்லாயிருக்கும். சங்கு சத்தம் பொதுவாக ஆலையில் தான் மில் ஆலைகளை கேட்கும், இல்லைன்னா ஃபேக்ட்ரியில் கேட்கும், இல்லைனா அல்லா கோயிலில் துபா ஊதுவாங்க, அந்த சத்தம் கேட்குறது நல்லா தான். சிலர் வீட்டு பக்கத்தில் பள்ளிவாசலில் துபா ஊதுவாங்க, அதுக்கு என்னவோ சொல்லுவாங்க, பான் ஊதுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சத்தம் கேட்குறதும் ஒரு நல்ல ஒரு சகுனமாக தான் பார்க்கப்படுகிறது, நல்ல ஒரு அறிகுறியாக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோக தேன் மகாலட்சுமியோட அம்சம். சரியா, தேனை சேமிக்கிற ஈக்கள், தேனீக்கள், அது வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு போச்சுன்னா
உங்களுக்கு பணம் வருதுன்னு அர்த்தம். இது ஒரு அறிகுறி, முக்கியமான அறிகுறிகள். தேனி வீட்டை சுற்றி வருது, இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்க செடிகளில் தேனி வந்து வட்டமிட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா பணம் உங்கள் வீட்டில் வருதுன்னு அர்த்தம். அதுபோல் வீட்டுக்கு முன்னாடி மருதாணி செடி இருக்கணும். மருதாணி செடி நல்லா வளருது, இல்லைனா வீட்டில் துளசி மரத்தில் துளசி நல்லா வளருதுன்னா உங்கள் வீட்டுக்கு பணம் வரவு இருக்குது, மகாலட்சுமியோட அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம். மருதாணியும் துளசி செடியும் வந்து மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்கப்படுகிறது. சரியா? அது ரெண்டுமே இருந்தாலே நல்ல பணம் வரும். அதுபோல் ஓமவள்ளி, கற்பூரவள்ளி செடி நல்லா வளர்த்து கொடுக்குச்சுன்னா நல்ல பணம் வரும். நான் ஒரு வீடியோவில் சொன்னேன், ஒருத்தர் சொல்லிட்டார் கமெண்ட் பாக்ஸில், என் வீட்டில் காடு மாதிரி இருக்குது சார் கற்பூரவள்ளி செடி, ஆனால் பணத்தை வரவில்லை அப்படின்னாரு. காடு மாதிரி நீங்கள் வளர்த்து வச்சுருந்தாலுமே ஜாதகத்தில் இடம் இருக்கணுங்க. அதாவது சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும். நம்ம கர்மா விதி பலன் எப்படி இருக்கோ அதுபடி தான் நம்ம பிறப்போம், ஒரு தாய் தகப்பனுக்கு பிறப்போம். இப்போ எனக்கு தான் ஆசை இருக்குது, கலைஞர் குடும்பத்தில் பிறந்திருந்தால் நானும் ஓரளவு மந்திரியாக இருப்பேன், இல்லைனா எம்பியாக இருப்பேன், இல்லைனா எம்எல்ஏனாச்சும் இருப்பேன். நான் ஒரு குடும்பத்தில் பிறந்தேன், என் தாய் தகப்பன் மில்லில் வேலை பார்த்தாங்க, எங்கள் அப்பா மில்லில் வேலை பார்த்தாரு, எங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் என்னை பெற்று போட்டாங்க, படித்தேன், இந்த ஜோசியம் பார்த்துட்ருக்கிறேன். என் பிறப்பு அப்படி தான், என் கர்மம் அப்படி தான் இருக்குது. நான் மகர ராசி, விருச்சிக லக்கணம், லக்கணத்தில் குரு இருக்கார். சரியா? 4ஆம் இடத்துல புதன் வந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார், ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு, 10ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. காம்பினேஷன் படி நான் ஜோதிடராக தான் ஆகணும். 2ஆம் இடத்துல சுக்கிரன், பேசி பிழைக்கிறேன். ஸோ என்னோடய ஜாதகத்தின்படி நான் ஜோதிட வேலையில் பேசி பிழைக்கணும். சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா என் கர்மா அப்படி இருக்குது, இந்த தொழில் தான் நீ பார்க்கணும்னு. ரைட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம கர்மா ரொம்ப முக்கியம். கர்மா அப்படி தான் பணம் கிடைக்கும். என் வீட்டில் வந்து மருதாணி செடி நல்லா இருக்குது சார், இலையாக தள்ளுது, எல்லோரும் வந்து பறிச்சுட்டு போகிறாங்க, ஆனால் எனக்கு பணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுவும் ஒரு காரணம். சரியா? ஏதோ ஒரு அடிப்படை தேவையை கூட பூர்த்தி பண்ணும். சரியா? நம்ம கோடீஸ்வரனாக இருக்கிறோமோ இல்லையோ, ஒரு 100கணக்கில் 1000கணக்கில் வச்சுக்கிட்டு கூட நம்ம பொழப்ப தள்ளலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சமிக்கைகள், நல்ல அறிகுறிகள். அது அப்படி தான் பாசிட்டிவாக தான் எடுத்துகிட்டு போன வழியே விரக்தி அடையக்கூடாது. எந்த ஒரு மனுஷனை விரக்தி அடையாமல் இருங்க, லட்சுமி இருப்பா. விரக்தி அடைகிற இடத்துல, எரிச்சல் படுற இடத்துல லட்சுமி இருக்க மாட்டா. உங்களுக்கு கையில் பணம் வரணும்னா பொறுமையாக இருக்கணும். பொறுமை உடையார் எல்லாம் உடையாருட்டான். எல்லாம் இருந்துச்சுன்னா பணம் இல்லாமல் இருக்குமா? ஸோ பொறுமையாக இருக்கணும், எரிச்சல் அடையாமல் இருக்கணும், விரக்தி அடையாமல் இருக்கணும். சரி அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு சரிப்படும். அடுத்த நேயர்களே, காமதேனு வந்து பசுமாட்டோடு ஒப்பிடுவாங்க. பசுமாடு வந்து உங்கள் வீட்டு முன்னாடி நிற்குது, காலையில் வந்து வீட்டுக்கு முன்னாடி நிற்குது. சில பேருக்கு வீட்டுக்கு முன்னாடி நிற்கும், வந்து சாப்பாடுக்காக நிற்கும், இல்லைன்னா வந்து நின்று இடும், சிறுநீர் இடும். அது பேர் என்ன? கோமியம். பசுமாடு வீட்டுக்கு முன்னாடி கோமியம் இட்டுச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்து மகாலட்சுமி கண்டிப்பாக இருக்கான்னு அர்த்தம். எல்லா வீட்டுக்கு முன்னாடி பசுமாடு வந்து கோமியம் இடாது, சில வீட்டில் தான் இடும். மாட்டு தொழுவத்தில் இடும். சில மாடுகள் வந்து நடபாதையில் ரோட்டில் கூட இட்டுட்டு போகும். அந்த இடத்துல ஏதோ சம்திங் ஒரு இது இருக்குது, ஒரு சக்தி இருக்குன்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் பசுமாடு வந்து கோமியம் இடாது. சரியா? நல்லா கவனித்து பாருங்கள், தெரியும். ஒரே இடத்துல இடாது, அது பலதரப்பட்ட இடத்துல இருக்கும். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே சில சக்தி இருக்கும். ஸோ பசுமாடு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறது, கோமியம் இடுறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பண வரவுக்கான ஒரு நல்ல ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் துளசி செடியை பற்றி சொல்லிட்டேன், துளசி செடி, மருதாணி செடியை பற்றி சொல்லிட்டேன். அதுபோல் காலையில் சில்லறையை பார்க்கணும். சில்லறை பார்க்குறது, சில்லறை சத்தம் கேட்குறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? காயின்ஸை பார்க்குறது நல்ல விதமாக இருக்கும். சிலர் வீட்டில் வச்சுருப்பாங்க காயின்ஸு, ரூபா நோட்டு கலந்த படத்தை வந்து வீட்டில் மாட்டி வச்சுருப்பாங்க. அது மாதிரி படம் கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். அப்படி கேட்குறவங்க என்கிட்ட கேளுங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். ரூபா நோட்டும் சில்லறையும் சேர்ந்த படங்கள். சரியா? இது இருக்கணும். சரியா? பூஜை அறையில் கூட சில பேர் ரூபா சில்லறையெல்லாம் வச்சுருப்பாங்க. பொதுவாக பூஜை அறையில் வந்து ஒரு பித்தளை பேலையில் வந்து அன்னபூர்ணி வைக்கணும். பச்சரிசியை பரப்பி அது மேலே அன்னபூர்ணி வைக்கணும். அன்னபூர்ணி வச்சோம்னா அன்னத்துக்கு பிரச்சனை இருக்காது. அதுபோக ஒரு சின்ன ஒரு பித்தளை பவுலில் குபேரனை வைக்கணும். குபேரனை வைக்கணும்னா சில்லறை காசு அல்லது ரூபா போட்டு அதில் கொஞ்சம் சந்திரன் குங்குமம் வச்சு மேலே குபேரனை வைக்கணும். குபேரனை வடக்கு பக்கம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது 2 இருந்துச்சுனாலே வீட்டில் வந்து சாப்பாடு பிரச்சனை இருக்காது, பசி பிரச்சனை இருக்காது. ஏன்னா பசிங்கிறது பெரிய பிணி. சரியா? சில பேருக்கு பணம் இருக்கும், சமைக்க மாட்டாங்க, ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. ஸோ பசி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், குடும்பத்தில் காசு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா அன்னபூர்ணியும் இருக்கணும், குபேரனும் இருக்கணும். 2 முக்கியமான சிலைகள் வச்சுருக்கணும். சில ஒரு வீட்டில் காமதேனு வச்சுருப்பாங்க. காமதேனு வச்சு வழிபாடு பண்ணலாம். அது நம்ம சௌரியம்தான். நிறைய பூஜை சாமான்களை வாங்கி வச்சுட்டோம்னா பூஜை நிரம்பிடும். முக்கியமானது வச்சுக்கலாம். அதுபோக வந்து பூனை வந்து வீட்டில் குட்டி போடணும். நம்ம வீட்டை சுற்றி வரணும், இல்லைனா பூனை குட்டி போடணும். இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது மாதிரி பூனை வந்து குட்டியை மாதமாக சுமந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த பூனையை பார்க்குறீங்க நல்லாயிருக்கும். பெண் பூனை அது டெலிவரிக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்தோம்னா நல்லா புசும்பலாக இருக்கும், நல்லா குட்டியோட உள்ள குட்டி இருக்கும். அந்த பூனையை பார்க்கணும். எப்படி ஒரு தாய் கர்ப்பமாக இருக்கும்போது ஒரு 8 மாதம் 7 மாதத்தில் வயிறு தள்ளி இருக்கும், அதுமாதிரி பூனையை பார்த்தீங்கன்னா பின்னாடி படப்பு தள்ளியிருக்கும். அது மாதிரி பூனைகளை பார்த்தீங்கன்னா பணம் உங்களுக்கு நல்லா வருது, வீட்டுக்கு வந்து முக்கியமான பொருட்கள் வருதுன்னு அர்த்தம். நகை நட்டு வெள்ளி பாத்திரங்கள் ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க, அது வரும். இது அணுவு ரீதியாக உண்மையாக தான் இருக்குது. சரியா? இதை நான் செக் பண்ணியிருக்கிறேன். அதனால் அந்த பெண் பூனை வந்து இதாக இருக்கும், கர்ப்பமாகி அது வந்து அந்த வயிற்றுக்குள்ள குட்டியோடு சுற்றிட்டு வரும்.
நடக்கும்போதே மெதுவாக தான் நடக்கும். அந்த பூனைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வரவு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து வீட்டில் பள்ளி பார்க்கணும். அது குறிப்பாக வந்து நீங்கள் பூஜை பண்ணும்போது பள்ளி செவத்தில் போகிறத பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அந்நேரம் இருக்கிறா, அவளுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். மஞ்சள் கலர் பள்ளி பார்க்கலாம். வெள்ளை கலர் பள்ளி பார்த்தீங்கன்னா விசேஷம். வெள்ளை கலர் பள்ளி எல்லா வீட்லேயும் இருக்காது. கவுளி தான் வெள்ளை கலரில் இருக்கும், கொஞ்சம் நீளமாக இருக்கும், சரியா, கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். அந்த இதை பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மரப்பள்ளியெல்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் வெளியே இருக்கும். சில நேரம் தப்பி தேவை வீட்டுக்குள்ளே வந்துடும். வீட்டுக்குள்ளே இருக்கிற பள்ளி வந்து மேக்ஸிமம் மஞ்சளாக இருக்கும். சில வீட்டில் ரேராக வெள்ளை பள்ளி இருக்கும். வெள்ளை பள்ளி பார்த்துட்டிங்கன்னா மிக சிறப்பு. சில நேரம் பள்ளிகள் வந்து சத்தம் விடும், டப்பு டப்புன்னு சத்தம் போடும், சரியா, பள்ளி வந்து சத்தம் போடும். நீங்கள் பூஜை பண்ணும்போது பள்ளி சத்தம் கிடச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் மகாலட்சுமி இருக்கிறா, பண வரவு வரப்போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நல்ல ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து இதை வந்து அச்சய தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பு. அச்சய தேதி வரும், சித்திரை மாதம் வரும் அச்சய தேதி அன்றைக்கி வீட்டில் பள்ளியை பார்த்தீங்கன்னா கூடுதல் செல்வம் வரும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதுபோக வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே கரும்பு, இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் வரீங்க, இல்லைன்னா பால் வாங்க வரீங்க, அங்கே கரும்பு கடை இருக்குது, கரும்பு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து மகாலட்சுமி வணக்கம் இருக்கும், பணவரம் அதிகமாக இருக்கும். அதுபோல் காலையில் எழுந்தோடனே ஒரு 3 பொருள் வாங்க போகலாங்க. 3 பொருளை நீங்கள் தொடர்ந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பண பிரச்சனையே இருக்காது, பண வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். காலையில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பால் பாக்கெட் வாங்க போயிருங்க, சரியா, தினமும் பால் பாக்கெட் வாங்குங்க. பால் பாக்கெட்டை பெண்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுங்க, காலையில் சொல்லி பால் பாக்கெட்டை கண்ணில் முழிங்க, எந்திரிச்சிட்டு பால் பாக்கெட்டை பாருங்கள். இல்லைன்னா காலையில் போய் ஒரு 10 ரூபா கொடுத்து நான் சொல்ல பொருட்கள் ஏதோ ஒரு பொருளை வாங்க. ஆனால் தினமும் வாங்க முடியாது, செலவு பண்ணணும்ல. கல் உப்பு, மஞ்சள், சீரகம், மிளகு, ஏலக்காய், பிரியாணி இலை, சரியா, பச்சை கற்பூரம், அதுபோல் நறுமண பொருட்கள், பத்தி, சூடம், குங்குமம், சந்தனம், பூஜை புனஸ்கார பொருட்கள், அதுபோல் மளிகை பொருட்கள், நான் சொன்ன மளிகை பொருட்கள் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துடுவா, சரியா. அந்த கடையிலையும் வந்து அந்த மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கும். பொதுவாக ஒரு கடை வைக்கிறதா இருந்தால் அந்த கடைக்கு ஒரு கடை வைக்கணும். பலசர கடை வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்களேன், பலசர கடை வைக்கிறதா இருந்தால் அங்கே வந்து 3 கிரகங்கள் இருக்குங்க. ஒரு பலசர கடை ஒருத்தர் வச்சிருக்கிறார், வீட்டு பக்கத்தில் ஒரு செட்டியார் பலசர கடை வச்சிருக்கிறாருன்னா அவர் செட்டியார் இப்படி வந்துட்டு போகிறாரு, அவர் ஜாதகம் இப்படி வந்துட்டு போகுது. ஆனால் அந்த கடையில் 3 கிரகங்கள் இருக்கும். சந்திரன் இருப்பார், சுக்கிரன் இருப்பார், புதன் இருப்பார், கண்டிப்பாக 3 பேர் இருப்பாங்க. ஏன்னா நவதானியத்தில் 9 கிரகங்கள் இருக்கும். அவர் நவதானிய வியாபாரம் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன், 9 கிரகங்களோட ஆதிக்கமும் இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருள் வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு கிரகத்தோடைய தாக்கம் இருக்கும். அதில் வந்து புதனுடைய ஆதிக்கம், சந்திரனுடைய ஆதிக்கம், சுக்கிரனுடைய ஆதிக்கம் சில பொருட்கள் இருக்கும். அரிசி வாங்கினா சந்திரன், நான் சொன்ன பொருட்கள்லாம் நறுமண பொருட்கள்லாம் வாங்கினீங்கன்னா சுக்கிரன், நவதானியம் வாங்கினீங்கன்னா புதன், சரியா. இதில் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரலாம், சரியா நேர்களே. அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமைனாச்சும் வாங்கலாம், வெள்ளி செவ்வாய்க்குனாச்சும் வாங்கிக்கலாம். தினமும் வாங்க முடியாது சார், நாங்கள் மொத்தமாக வாங்கிடுவோம் அப்படின்னா வெள்ளி செவ்வாய்க்கு வச்சுக்கோங்க. வாரத்துக்கு 2 நாள் வெள்ளி செவ்வாய்க்கு போய் கடையில் போய் முக்கியமான பொருள் வாங்க. அட்லீஸ்ட் பால் வாங்க, பால் புத்தில் போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லோரும் காலையில் பால் பாக்கெட் வாங்கிறது எல்லார் வீட்லேயும் வாடிக்கை தான். ஸோ அதை செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படி ஒவ்வொரு செய்கிற காரியத்திலுமே வந்து நமக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக காலையில் ஆந்தியை பார்க்கலாம். ஆந்தியை வந்து சிட்டிக்குள்ளெல்லாம் பார்க்க முடியாது, கிராமப்புறத்தில் பார்க்கலாம். ஆந்தியை பார்த்தீங்கன்னா பணம் உங்களுக்கு வருதுன்னு சொல்லப்படுகிறது, சரியா நேர்களே. ஸோ ஆந்தை வந்து ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து உங்களுக்கு சில நட்சத்திரங்கள் உள்ள நாட்களில் பணம் வரும். அந்த நட்சத்திரம் இருக்கிற நாட்களில் வந்து நீங்கள் வழிபாடு அதிகப்படுத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. 18 நிமிஷம் பேசியிருக்கிறேன், இவ்வளோ நேரம் கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குன்னா நீங்கள் கேட்கலாம் கமெண்ட் பாக்ஸில். சார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது சார், கடன் பிரச்சனை இருக்குது, கோர்ட்டு கேஸ் நடக்குது, என் பிள்ளை ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான், என் பிள்ளைக்கு திருமணம் ஆக மாட்டேங்கி, இப்படி சில எதனாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்கு நான் பரிகார வழிபாடு சொல்கிறேன். ஜாதகம் பார்க்குறது வேறு, அது வந்து மொத்தமாக பார்க்கணும். ஜாதகம் பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன், 8807457629. அந்த நம்பருக்கு நீங்கள் அணுகுனீங்கன்னா அதுக்குண்டான கட்டணம் என்னைக்கு பார்த்து கொடுப்போம், ஷெடியூல்லாம் சொல்லுவோம். ஜென்ரலாக சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா சுருக்கமாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, சரியா. உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும், சார் உடம்புக்கு முடியல, நான் மேசராசியில் பிறந்திருக்கிறேன், கன்னியா லக்னம், எனக்கு உடம்புக்கு முடியலைன்னா அதுக்கு ஒரு மருந்து சொல்லுவேன், நான் ஒரு வழிபாடு சொல்லுவேன், இந்த சாமியை கும்பிடுங்க இப்படி கொடுங்கன்னு. தசாபுத்தி தெரியும்னா அதை சொல்லலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக கேள்வி கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் துல்லியமாக பதில் சொல்லுவேன். கேள்வி கேட்குறதுல தான் விஷயம் இருக்குது, சரியா. பதில் வந்து ஈஸியாக சொல்லிடலாம். கேட்குற கேள்வியில் வந்து கிளாரிட்டி இருக்கணும். அதுக்காக ஜாதகத்தை அனுப்பிவிட்றாதீங்க, பிறந்த தேதி டைம்லாம் போட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் அதெல்லாம் ரொம்ப சொல்ல முடியாது. பேசுகிறது எவ்வளோ நேரம் பேசிக்கலாம், சரியா. நான் இந்த நேரில் வரும் தான் நினைக்கிறேன், அந்த இது இல்லை கேள்விப்பதில் வந்து பதில் சொல்லலாம், லைவில் வரலான்னு பார்க்குறேன், எனக்கு தீர மாட்டேங்குது. எனக்கு வேலைகள் நிறைய, சரியா, எனக்கு வேலைகள் அதிகமாக இருக்குது, இறைவன் அருளால் வேலைகள் நிறைய இருக்குது. அதனால தான் நமக்கு டைமிங் அமைய மாட்டேங்குது, சரியா நேரில். ஓகே வரட்டும், இறைவன் சித்தம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் லைவில் வருவேன், உங்களை கூப்பிடுவேன், உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லுவேன். இல்லைன்னா டெக்ஸ்ட்லேயே சொல்கிறேன் நான், சுருக்கமாக கேளுங்க, ரத்தன சுருக்கமாக கேளுங்க, நம்ம சொல்லிடலாம், சரியா. முக்கிய சப்ஜெக்ட் முக்கியமான மட்டும் சொல்லுங்கள். இப்போ அசுபதி நட்சத்திரத்துக்கு என்றைக்கு சார் பணம் வரும் அப்படின்னா,
நான் சில நட்சத்திரத்தை சொல்கிறேன், அந்த நட்சத்திரத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்றைக்கி சில நல்ல காரியங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக பணம் வரும். அசுபதி நட்சத்திரத்துக்கு வந்து பொறுமையாக கேளுங்க. 3 நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். என்னடா இவர் அசுபதிக்கு தான் சொல்கிறாரு, பரணி நட்சத்திரக்காரங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. கிருத்திகை நட்சத்திரம் நில்லுங்க, அவசரப்படாதீங்க. சரியா? பொறுமை தான் முக்கியம். பொறுமை கடலினும் பெரிது. கடல் தான் நம்மளை சுற்றி இருக்குது. பொறுமை கடலினும் பெரிது. அந்த கடல் தான் இந்த பூமியில் 75% இருக்குது. அப்போ பொறுமைக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது தெரியுமா? அதை புரிஞ்சுக்கிட்டு என்றைக்குமே வாழ்க்கையில் இருக்கணும். அசுபதி நட்சத்திரத்துக்கு வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரம் வர அன்றைக்கி நல்லாயிருக்கும். சரியா? உங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து வரவு நல்லபடியாக இருக்கும், பொருளாதார நிலை நல்லா இருக்கும், செய்கிற காரியத்தில் ஈடுபாடு இருக்கும், மனமும் உடலும் நல்லபடியாக இருக்கும். பூசம், அனுசம், உத்திரட்டாதி. அடுத்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். கிருத்திகை இல்லை, புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இன்றைக்கி வந்து நல்ல ஒரு இது இருக்கும். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்காதுமாங்களா? அன்றைக்கி வந்து உங்களுக்கு பொண்ணும் பொருளும் கிடைக்கும். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி வச்சு வர நாட்கள் வந்து அசுபதி நட்சத்திரத்துக்கு பொன் பொருள் கிடைக்க வேண்டிய நாளாக இருக்குது. அடுத்து வந்து பரணி, பூரம், போராடம். இந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி வந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும். சரியா? பணப்புழக்கம் நல்லாயிருக்கும், வருமானம் நல்லாயிருக்கும், எதனாச்சும் பணம் சம்மந்தப்பட்ட காரியம் நல்லபடியாக இருக்கும். திருவாதி, சுவாதி, சதயம். இந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். பெண்களெல்லாம் நல்லா ஏற்றமாக இருக்கும், நல்ல ஒரு கழிப்பாக இருப்பீங்க. ஸோ இந்த 12 நட்சத்திரம் வர அன்றைக்கி உங்களுக்கு வந்து செல்வம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும், பணப்புகழ் இருக்கும், பேரு புகழ், அந்தஸ்து, ஈடுபட காரியத்தில் வெற்றி, உங்களை சுற்றி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கும், மகிழ்ச்சி இருக்கும். சில பேருக்கு பணமாக வரலாம், சில பேருக்கு பொருளாக வரலாம், சில பேருக்கு வீடாக வரலாம், மனையாக வரலாம், எதுவானாலும் வரலாம். பட் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஒரே வாரத்தில் பெனிஃபிட், ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். எந்த நட்சத்திரம் அப்படின்னா அசுபதி நட்சத்திரத்துக்கு பூசம், அனுசம், உத்திரட்டாதி, புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, பரணி, பூரம், போராடம், திருவாதிரை, சதயம். அடுத்து பரணி நட்சத்திரத்துக்கு ஒரு 12 நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கணும். காலண்டரில் பார்த்துட்டு அன்றைக்கி நல்ல காரியம் ஈடுபட்டிங்கன்னா அந்த காரியம் நல்லபடியாக முடியும். பரணி நட்சத்திரத்துக்கு வந்து ஆயில்யம், கேட்டே, ரேவதி, பூசம், அனுசம், உத்திரட்டாதி, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி பரணிக்கு சூப்பராக இருக்கும். பரணி நட்சத்திரத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஆயில்யம், கேட்டே, ரேவதி, பூசம், அனுசம், உத்திரட்டாதி, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு என்னைக்கு சார் யோகமான நாட்கள் அப்படி பார்த்தோம்னா, யோகமான தினங்கள் அப்படி பார்த்தோம்னா அசுபதி, மகம், மூலம். இந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி அசுபதி, மகம், மூலம், ஆயில்யம், கேட்டே, ரேவதி, ரோகிணி, அஸ்தம், திருவோணம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரம் வர அன்றைக்கெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு யோகமான நட்சத்திரம் உள்ள நாட்களை சொல்கிறேன். இதெல்லாம் காலண்டரில் பார்க்கணும். காலண்டரில் வந்து நட்சத்திரம் அன்றைக்கி வருதோ அன்றைக்கி பார்த்துக்கணும். ஸோ கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து அசுபதி, மகம், மூலம், ஆயில்யம், கேட்டே, ரேவதி, ரோகிணி, அஸ்தம், திருவோணம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி. ஸோ இந்த 3 நட்சத்திரத்துக்குமே ஒரு 12 நட்சத்திரம் சொல்லியிருக்கிறேன் நான். அந்த 12 நட்சத்திரம் வர அன்றைக்கி நீங்கள் சில காரியத்தில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கம் நல்லா இருக்கும். அஷ்டலட்சுமி நவநிதியும் உங்கள் கூட இருக்கும், காரிய சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, அடுத்து வந்து இன்னும் சில காரியங்கள்லாம் இருக்குது. இன்னும் சில சமிக்கைகள் அறிகுறிகள் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பணம் வந்து கூடுதலாக வரும். அதையும் சொல்லிட்டு வீடியோ நிறைவு பண்ணுறேன். சரியா? நிறைய வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி மஞ்சக்காரி பற்றி ஒன்று போட்டிருந்தேன், நிறைய நேரம் பார்த்துருந்தாங்க. வெள்ளி மோதிரத்தையும் போட்டிருந்தேன் நான். வெள்ளி மோதிரத்தை பற்றி நிறைய நேரில் என்கிட்ட சந்தேகம் கட்டுகிட்டே இருக்கிறாங்க. சரியா? வெள்ளி மோதிரத்தை நான் சொல்லிட்டேன் நான். சரியா? வெள்ளி மோதிரத்தை பற்றி நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வெள்ளி மோதிரம் வந்து எந்த கையிலும் போடலாம், இடது கையிலும் போடலாம், வலது கையிலும் போடலாம். அசுபதி நட்சத்திரத்து பிறந்தவங்க கேது எங்கே இருக்கிறாருன்னு பார்த்து போடுங்க. உங்கள் கேது வந்து உங்கள் நட்சத்திரநாதன் வந்து எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? கேது வந்து மேசம், விருச்சிகம், கடகம், சிம்மம் இந்த வீட்டில் இருந்தார்னா மோதிர விரலில் போடணும். கேது வந்து கன்னி, மிதுனம், ரிஷபம், துலாமில் இருந்தார்னா சுண்டு விரலில் போடணும். கேது வந்து மகர கும்பத்தில் இருந்தார்னா நடு விரலில் போடணும். கேது வந்து தனுசு மீனத்தில் இருந்தார்னா ஆள்காட்டி விரலில் போடணும். அடுத்து பரணி நட்சத்திரம் சுக்கிரன் நட்சத்திரத்தை பிறந்தவங்க சுண்டு விரலில் போடலாம். சரியா? சார் எனக்கு வந்து லக்கணம் தெரியல, எனக்கு ராசி நட்சத்திரம் தான் தெரியும் அப்படிங்கிறவங்க சுண்டு விரலில் போடலாம். கிருத்திகை நட்சத்திரம் மோதிர விரலில் போடலாம். சரியா? ஒரே வரி நட்சத்திரத்துக்காகவும் போடலாம், அந்த பலன்கள் நிற்கும். ரைட்டு. இப்போ அடுத்து வந்து சில விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பண வரவு அதிகம் இருக்கும், அறிகுறி பண வரவு நல்லாயிருக்கும். காலையில் வீட்டில் வந்து நீங்கள் எந்திக்கும் போது வீட்டில் தேங்காய் திருவிட்டு இருந்தாங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்காய், பால், இல்லைன்னா வெள்ளை கலர் பொருட்களை பார்த்தீங்கன்னா ஜீனி, இது மாதிரி பொருட்களை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பண வரவு அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காலையில் எந்திக்கும் போது வீட்டில் சமையல் பண்ணும்போது தேங்காவை பாருங்கள். சில வீட்டில் வந்து காலையில் தேங்காய் தருவாங்க, தேங்காய் எடுத்து அது சில்லு எடுத்துகிட்டு இருப்பாங்க, உடைப்பாங்க. ஸோ தேங்காவை பார்க்கறது நல்ல விதமாக பார்க்க, உடஞ்சி தேங்காவை பார்க்கணும், உடச்சி தேங்காய் வெள்ளை முடிய பார்க்கணும். சரியா? அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது.
அதுபோல் கனவுல பாம்பு வந்துச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கோல்டு கலரில் பாம்பு இருக்கணும். தங்க நிற பாம்பு வந்துச்சுன்னா பார்க்க நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெள்ளை கலரில் பாம்பு இருக்கணும். இதெல்லாம் ரேராக பார்க்கணும். கனவுல சில நேரம் வரும் கோல்டு கலரில், இல்லைனா வெள்ளை கலரில் பாம்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரப்போகுது அப்படின்னு ஒரு அறிகுறி தான். அதுபோது நீங்கள் போகிற இடத்துல வந்து குரங்கு அல்லது பாம்பை பார்க்குறீங்க, ஒரு இடத்துல போகிறீங்க, ரோட்டோரமாக பாம்பு போகுது, இல்லைனா குரங்கு பார்க்குறீங்க, மரத்தில் குரங்கு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பண வரவு திருப்தியாக இருக்கும். அதுபோக நீங்கள் போகிற வழியில் வயல்காடு இருக்குது, பசுமை வழியாக இருக்குது, நீர்நிலைகள் இருக்குது, கம்மா, ஏரி, குளம் இருக்குது, இதெல்லாம் தாண்டி பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த பிரயாணம் நல்லாயிருக்கும். பண வரவு அதிகமாக இருக்கும், செல்வ செழிப்பு இருக்கும். அது போகிற காரியம் நல்லபடியாக முடியும், அதனால் ஆதாயம் கூடுதலாக இருக்கும். அதுபோக காலையில் இருந்துச்சு பால் பொருட்கள் வாங்கலாம். ஏற்கனவே சொல்லிட்டேன், காலையில் போய் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், பால், தயிர், வெண்ணெய், நெய், இது மாதிரி மில்க் ப்ராடக்ட்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அன்றைக்கி வந்து பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, சார் பால் வியாபாரம் பண்ணுறவங்களாம் கஷ்டப்படுறானே சார். அப்படி கிடையாது, அது அவருடைய கர்மம். பால் வியாபாரம் பண்ணுறது, கால்நடை வளர்க்குறதுலாம் கர்மம். அவங்க கஷ்டப்படுவாங்க, ஆனால் அவங்களுக்கு சில லட்சுமி கடாசி இருக்கும். சரியா, அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். எடுத்தோடனே பார்த்துன்னு சொல்லிட முடியாது. சரியா, அது மாதிரி வீட்டில் வலம்புரி சங்கு இருக்கணும். வலம்புரி சங்கு காலையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் பூஜை அறை இருக்கிற வலம்புரி சங்கு அது வெள்ளை கலரில் தான் இருக்கும். இந்த வெள்ளை வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த வலம்புரி சங்கை பார்த்தீங்கன்னாலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வீட்டில் ஃபோட்டோ இருக்கணும். சரியா, 7 குதிரைகள் ஓடி வருகின்ற ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த குதிரையை பார்க்கலாம். அதுபோக வந்து பணம் வரும். இதை வந்து பெட்ரூமில் தான் மாட்டியிருப்பாங்க நிறைய பேர். 7 குதிரைகள் ஓடி வரும். பெட்ரூமில் இல்லை, ஹாலில் மாட்டலாம். ஹாலில் வந்து 7 குதிரைகள் ஓடி வருகின்ற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பணம் வரும், நல்லபடியாக இருக்கும். ஏன்னா வலம்புரி சங்க பூஜை அறையில் பார்க்கலாம். இப்படி சில பொருட்களை வந்து வீட்டில் ஃபோட்டோ கூட மாட்டி வச்சுக்கலாம். அதுபோக காலையில் வந்து நான் சொன்ன மாதிரி கோயிலில் வந்து பஜனை பாடல்கள் இப்போ இந்த மார்கழி மாதம் முழுக்க கேட்கும். அக்கம் பக்கத்து கோயிலில் பாட்டு போட்டுருவாங்க. அம்மன் பாடல்கள், முருகன் பாடல், விநாயகர் பாடல் போடுவாங்க. அந்த பாடலாம் கேட்கலாம். இல்லைனா காலையில் டிவியில் சுப்ரபாதம் போடுவாங்க. வீட்டிலே சிலர் வீட்டில் அந்த பாடல் போவாங்க. ஸோ எந்திக்கும் போதே காலையிலேயே அந்த பாடல்லாம் கேட்டிங்கன்னா ஓரளவு அன்றைக்கி பொழுது நல்லபடியாக போகும், வரவு நல்லபடியாக இருக்கும். கரும்பு பார்க்கலாம். காலை நேரத்தில் கரும்பு பார்க்குறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வவ்வால் வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஆனால் வவ்வா வந்து தொங்கும் பார்த்தீங்களா மரத்தில். சில நேரத்தில் வவ்வா கூடு இருக்கும். சில வவ்வா கூடு வந்து ஒரு மரத்தில் நிறையா இருக்கும். அது சில இடத்துல தான் பார்க்க முடியும். அப்படியே தொங்கும், வவ்வா தலையில் தொங்கும், கருப்பாக தொங்கும், வவ்வா கூட்டில் தொங்கும். வவ்வா கூட பார்த்தீங்கன்னாலும் பண வரவு நல்லாயிருக்கும். ஒரு காரியமாக போகிறீங்க நீங்கள், அந்த இடத்துல மரத்தில் வவ்வா கூடு இருக்குன்னா உங்களுக்கு வந்து பண வரவு இருக்கும். வவ்வா எங்கே இருக்கும்னா ஆத்தோரம், நீர்நிலையில் உள்ள ஓரத்தில் உள்ள மரத்தில் தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் இருக்காது. இல்லைனா ஆலமரத்தில் இருக்கும். பழங்கள் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த மரத்தில் தான் வவ்வா கூடு கட்டி தொங்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து அதிகமாக வருதுன்னு அர்த்தம். அதுபோக வந்து உங்களுக்கு வந்து சில நட்சத்திர கிழமைகள் நல்லபடியாக இருக்கும். அதை சொல்லிட்டேன், நான் 3 நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டேன். அதுபோக நீங்கள் ஒரு காரியமாக கிளம்பி போகிறீங்க, பறவைகள் எச்சம் போடுது, காக்கா எச்சம், குருவி எச்சம் உங்கள் சட்டையில் படுது, மேலே படுதுன்னா கண்டிப்பாக பணம் வருதுன்னு அர்த்தம். சரியா, அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, அதிர்ஷ்டம் தான். அதுபோக வந்து நாய்க்குட்டி வந்து உங்கள் வீட்டை சுற்றி வருது. நாய்க்குட்டி உங்கள் வீட்டில் இருக்குது, நீ வீட்டில் நாய் வளர்க்குறீங்க, இல்லைன்னா நாய்க்குட்டி சகவாசம் வீட்டை சுற்றி இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்குன்னா கண்டிப்பாக பணம் வரும். அதுபோக 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், 5 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் கொலுசு போட்டு வீட்டுக்குள்ளே நடமாட்டம் இருக்கணும். எல்லார் வீட்லேயும் குழந்தைகள் இருக்காது. அக்கம் பக்கத்தில் வீட்டில் குழந்தைகள் இருந்துச்சுன்னா அதை உங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்கள். அந்த பிள்ளைகள் கொஞ்சம் உங்கள் வீட்டில் ஓடி ஆடி விளையாடட்டும். சரியா, குறிப்பாக பெண் குழந்தைகள் கொலுசு போட்டுட்டு அங்கிட்டு ஓடி ஆடிச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து செல்வம் நிற்கும். மகாலட்சுமி கண்டிப்பாக அந்த வீட்டில் வாசம் பண்ணுவா, பணம் வந்து கண்டிப்பாக நிற்கும். இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம் நேயர்களே. ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் லக்கண ரீதியாகவும் சொல்லியிருக்கிறேன், சில அறிகுறியும் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே யோகமான நட்சத்திரம் வர அன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். அது ரொம்ப உண்மை. இந்த நட்சத்திரம் சொன்னேன் பார்த்தீங்களா, அசுபதி, பரணி, கார்த்திகைகளுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி பணம் வரும்னு அன்றைக்கி தேதிக்கு நீங்கள் நல்லபடியாக பாருங்கள். அன்றைக்கி தேதிக்கு நல்ல வழிபாடு பண்ணிக்கிட்டு சிறப்பாக இருந்தீங்கன்னா நல்ல வருமானம் வரும். அதை இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக சொல்லலாம். நான் வேணால் அடுத்த வருகின்ற வீடியோவில் சொல்கிறேன் நான். சரியா, இந்த வீடியோவில் அது பொதுவாக தான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த வருகின்ற வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். சில தகவல் சொல்லுவேன், நான் வேத ஜோதிடத்தில் பலன்களும் சொல்லுவேன், இது மாதிரி சில தாந்திரிய பரிகாரங்கள், வழிபாடுகள் இதையும் சொல்லுவேன், சில கருத்துக்களையும் சொல்லுவேன். ஏதோ உங்களுக்கு மேட்ச் ஆகும். சரியா, நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறேன்னா ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக உங்களுக்கு நிற்கும். அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ பணம் வருவதுக்கு இப்படி நிறைய அறிகுறிகள் இருக்குது. நீங்கள் பணக்காரர் ஆகிறதுக்கு ஒரு 15க்கும் மேற்பட்ட அறிகுறிகளை சொல்லியிருக்கிறேன். இதில் ஏதோ உங்களுக்கு மேட்ச் ஆகும், அது நல்லபடியாக செய்யுங்க. அந்த அமைப்பு இருக்கிறவங்க அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அமைப்பு இல்லாதவங்க அதை உருவாக்கிக்கோங்க. சரியா, என்றைக்குமே ஒன்று இயற்கையாக ஒன்று அமையும், இல்லைன்னா நம்ம உருவாக்கிக்கணும். அது நல்லபடியாக இருக்கணும். நல்லபடியாக நமக்கு அமைச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக உங்கள் ராசியில் நான் சொன்ன மாதிரி சந்திரன், குரு, சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்களும் நல்லா இருக்கணும். ராசியில் சந்திரன் இருப்பார். சந்திரனுக்கு எக்காரம் முன்னிட்டும் குருவும் சுக்கிரனும் மறையக்கூடாது. சரியா, குரு சுக்கிரன் வந்து சந்திரனுக்கு மறையாமல் உள்ள ராசிகள் நல்லா இருப்பாங்க. மேசராசியில் பிறந்தீங்கன்னா சந்திரனும் குருவும் வந்து உங்கள் ராசிக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. சரி, அப்படி பார்த்தோம்னா குருவோ சுக்கிரனோ கன்னியில் இருக்கக்கூடாது, விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது, மீனத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் மீனத்தில் குருவும் சுக்கிரன் இருந்தாங்கன்னா
ஆட்சி உச்சம் அடைவாங்க, இருந்துட்டு போகலாம். இந்த சப்ஜெக்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா, ஜோதிடம் வந்துருச்சு. மேசராசியில் வந்து 12ஆம் இடத்துல வந்து குரு உச்சம் அடைவார். குரு ஆட்சி வீடு, சுக்கிரனுக்கு உச்ச வீடு. ஸோ 12ஆம் இடத்துல இருந்தாலுமே சுபச்செலவு அதிகமாக இருக்கும். ஒரு பக்கம் பணம் வந்துச்சுன்னா ஒரு பக்கம் பணம் போய்கிட்டு இருக்கும். ஸோ 12ஆம் இடத்துல இருக்கலாம். 8ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடாது. 8ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் குரு இருக்கிறது வந்து அந்தளவு சிறப்பு இல்லை. 6ஆம் இடத்துல வந்து குரு சுக்கிரன் நீசமாவார். ஸோ அது நல்லதில்லை. கண்ணியில் குரு பகமப்படுவார். ஸோ உங்களுக்கு வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல குருவும் சுக்கிரன் இருக்கலாம். சரியா? அப்போ 6 வீட்டில் இருக்கக்கூடாது. ராசிக்கு 6 வீட்டில் குரு சுக்கிரன் இருக்கக்கூடாது. அதுபோக குருவும் சுக்கிரனும் எந்த வீட்டில் இருந்தாலுமே அவங்க தங்களுக்குள்ளே மறையக்கூடாது. சரியா? குருவுக்கும் சுக்கிரன் மறையக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து மேசராசி, சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. எங்கே இருக்கிறாரு? ரிஷபத்தில் இருக்கிறாரு. அவருக்கு வந்து குரு மறையாமல் இருக்கணும். குரு மறையாமல் இருக்கணும் எங்கே இருக்கலாம்னா 4ஆம் இடத்துல இருக்கலாம். 4ஆம் இடத்துல சிம்மத்தில் இருக்கலாம். சரியா? சூப்பர். ரிஷப சுக்கிரன், சிம்ம குரு, அருமையான அமைப்பு. ஒருத்தர் ஆட்சி பெற்றுப்பார், ஒருத்தர் அதிநட்பில் இருப்பார். நல்லா இருக்குங்க. இதுதான் இப்படி அந்த அமைப்பில் இருக்கணும். சரியா? இப்படி நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? இப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? இல்லைனா குரு உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடம் சுக்கிரன் இருக்கலாம். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம். குரு 4ஆம் இடத்துல இருந்தாலும் நீசம் அடைஞ்சிருவார். சுக்கிரனுக்கு 5ஆம் இடம் கும்பத்தில் இருக்கலாம். சரியா? குரு நீசம் அடையக்கூடாது. என்றைக்குமே குருவும் சுக்கிரன் நீசம் அடையக்கூடாது. குரு சுக்கிரன் நீசம் அடைஞ்சாலே பிரச்சனை ஆயிரும். சுக்கிரன் நீசம் அடைஞ்சாலும் பரிவர்த்தனையில் வந்து நீசம் பங்கு அடைவார். ஏன்னா சுக்கிரன் வந்து கண்ணியில் தான் வந்து நீசம் அடைவார். கன்னி புதனும் சுக்கிரனும் அடுத்தடுத்து வருவாங்க, சேர்ந்து இருப்பாங்க, இல்லைனா முன்பின் போவாங்க. மேக்சிமம் கண்ணியில் சுக்கிரன் நீசம் அடைஞ்சாருன்னா புதன் துலாமில் இருப்பார். துலாமில் புதன் இருப்பார், கண்ணியில் சுக்கிரன் இருப்பார். பரிவர்த்தனை யோகத்தில் அந்த நீச பங்கு அடைஞ்சிரும். சரியா? அதனால் அது பேலன்ஸ் ஆகிரும். அதுபோல் கன்னி வந்து சுக்கிரனுக்கு நட்பு வீடு தான். அதனால் அது சமன்பாடு ஆகிரும். ஆனால் குரு வந்து மகரத்தில் வந்து நீசம் அடையக்கூடாது. குரு வந்து மகரத்தில் நீசம் அடையக்கூடாது. குரு வந்து மகரத்தில் நீசம் அடையாமல் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், வாழ்க்கையில் எப்படி கஷ்டப்பட மாட்டாங்க, எதாக இருந்தாலும் கொண்டு வந்துடுவாங்க. பட் வீடு கொடுத்தவன் நீச பங்கு அடைஞ்சானா ஓரளவு பரவாயில்ல. யார்? சனி பகவான் வளர்த்துட்டாருன்னா பரவாயில்ல. சனி பகவான் வந்து மகரத்திலேயோ இல்லைன்னா கும்பத்திலேயோ இல்லைன்னா துலாமிலையோ இருந்தாருன்னா பரவாயில்ல. இல்லைனா குரு பார்வைக்கு வந்தாலும் பரவாயில்ல. மகரத்தில் குரு இருந்தாலுமே குரு பார்வைக்கு சனி பகவான் வந்தாலுமே நீச பங்கம் அடைவார். அப்படி பார்க்கும்போது மகரத்தில் குரு இருக்கிறாருன்னா சனி பகவான் ரிஷபத்தில் இருக்கலாம், கடகத்தில் இருக்கலாம், இல்லைனா வந்து கன்னியில் இருக்கலாம். இதில் சனி பகவான் இருந்து குரு பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நீச பங்கம் ஆயிரும். இப்படி தாங்க, இப்படி நிறைய இருக்குது. சரியா? நான் ராசிக்கு தான் சொல்கிறேன், லக்கணத்துக்கு இன்னும் நிறையா சொல்லலாம். ராசிக்கு இன்னும் சரியாக சொல்ல 2 கிரகத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். குருவுக்கும் சுக்கிரன் தான் சொல்கிறேன். ஏன்னா குரு சுக்கிரன் தான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பொருளாதார நிலையில் முன்னாடி வர்ற கிரகங்கள். ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை முன்னாடி இழுத்துட்டு போகிற கிரகங்கள் குருவும் சுக்கிரன் தான். சரியா? அதனால் வேத ஜோதிடத்தில் அதை பார்த்துக்கோங்க. சந்திரன் வந்து நல்ல மனதையும் உடலையும் கொடுப்பாரு. புதன் வந்து அறிவை கொடுப்பாரு. சரியா? அதை எப்படி பயன்படுத்துங்கிற வித்தியை கொடுப்பாரு. ஸோ புதன், சந்திரன், குரு, சுக்கிரன் 4 பேரும் ரொம்ப முக்கியமான கிரகம். செவ்வாய் வந்து ஆளுமையை கொடுப்பாரு. மேசராசிக்கு வந்து ஆளுமையை கொடுப்பாரு, அதிகாரத்தை கொடுப்பாரு, தோரணையை கொடுப்பாரு, எதை எப்படி செய்யணும்னு அதை செய்ய வைப்பார். உடல் ரீதியாக உழைப்பை கொடுப்பாரு. சனி பகவான் ஆயிலை கொடுப்பாரு. அனைத்தும் இருந்தும் ஆயிலை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும்ல, சனி பகவான். ராகு கேதுகள் கெடுதல் பண்ணுவாங்க. கெடுதல் பண்ணாலும் நல்ல இடத்துல இருந்தால் அவங்க நல்ல பலன்கள் கொடுப்பாங்க. சரியா? ஸோ 9 கிரகத்தை வந்து பிரிச்சிருக்காங்க. பாவ கிரகங்கள், சுப கிரகங்கள். இதில் சுப கிரகங்களில் வந்து சந்திரன், ஒளிச்சந்திரன், அம்மா வச்சு சந்திரன் கிடையாது, ஒளிச்சந்திரன். அடுத்து வந்து புதன், சுக்கிரன், குரு 4 பேருமே சுபகிரகங்கள் தான். மற்ற கிரகங்கள் எல்லாமே பாவர் தான். சனி பகவான் வந்து முழு பாவர். ராகு கேதுகள் முழு பாவர்கள். செவ்வாய் முக்கா பாவர், சுபர். சூரியன் சுபர், பாவர். சூரியன் 50% நல்லவர், 50% கெட்டவர். ஓகே நேரில், இதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட்டு, இது உங்களுக்கு தேவையும் இல்லை. இருந்தாலும் ஒரு நிலைப்பாடுக்கு சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு இந்த கிரகங்கள்லாம் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா 50% நல்லாயிருக்கும். லக்கண ரீதியாக நல்லா இருந்தாங்கன்னா 100% நல்லாயிருக்கும். ராசிங்கிறது 50% தான். மனதுக்கும் உடலுக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கத்துக்கு ராசியை வந்து மையப்படுத்தப்படுகிறது. லக்கணங்கிறது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை. இன்னாருக்கு மகனாக பிறக்கிறேன், இன்னாரை கட்டிக்கிறேன், இத்தனை குழந்தையும் எனக்கு பிறக்கு, என் குழந்தைகள்லாம் இப்படி இருக்குது, என் பிள்ளையோட வாழ்க்கையெல்லாம் இப்படி இருக்குது, என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி இருக்குது. இதெல்லாம் லக்கண ரீதியாக தசாபுத்தி அனுப்பில் சொல்லப்படுறது. அதை தான் ஜாதகம் பார்க்குறதுன்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போயிட்டீங்க, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, உங்கள் மேனேஜர் ஒரு ராசியில் இருக்கிறாரு, அவர் வந்து சிம்ம ராசியில் இருக்கிறாருன்னா பரவாயில்ல. நீங்கள் வந்து மேசராசிக்கு சிம்ம ராசிக்கு மேட்ச் ஆயிரும். சரியா? அவர் வந்து கன்னி ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டக்கப்பராக தான் இருக்கும், எதுக்கும் முனையாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லிட்டு இருப்பார். இவ்வளோதான். இதுதான் ராசி. ராசிங்கிறது எப்படின்னா வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், மனதாலும் உடலாலும் செய்கிற காரியங்கள். தனி ஒரு மனிதனுக்கு ராசி வரும். தனி ஒரு மனிதனுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கத்துக்கு, வெளி உலகத்துக்கு ராசி வரும். அதான் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க. சொல்லுவாங்க, எனக்கு அவனுக்கு ஒத்து போக மாட்டேங்கியா, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்க அப்படிம்பாங்க. சில பெண்கள் வந்து சில ஆண்களை டக்குன்னு பார்த்தோன்னே நேசிப்பாங்க. அது எதுக்குன்னா அந்த ராசி பொறுத்த வரும், அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். அதுபோல் அவங்க ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் நல்லா நல்லா இருப்பாங்க, 5ஆம் இடம் நல்லாயிருக்கும். ஸோ தூண்டில் போட்டுகிட்டே இருப்பாங்க. செவ்வாயும் சுக்கிரனும் காதலுக்கு தூண்டில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க டக்குன்னு அந்த காதல் விலையில் விழுந்துருவாங்க.
விழுந்தேன் காதல் வெளியில் விழுந்தேன் மீளவே முடியவில்லை. சரியா? காதல் காதல் காதல். ரைட்டு, நம்ம சப்ஜெக்டை விட்டு வெளியே போயிட்டோம். நான் நிறைய பேசுவேன். சரியா? ஒவ்வொரு சப்ஜெக்ட் போனாலும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போவேன். சரியா? வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் சொல்லுவேன். சரியா? எதுவுமே விஷயம் இல்லாமல் சொல்ல மாட்டேன், அந்த கிரக நிலையில் வச்சு தான் சொல்லுவேன். ரைட்டு, ஏன்னா இன்றைக்கி காதலும் தேவைப்படுது. காதல் இல்லாத வாழ்க்கை என்ன? காதலுங்கிறது ஒரு ஒரு மெல்லிசை மாதிரி. சரியா? ஒரு இதமான ஒரு நீரோட்டம் மாதிரி. சரியா? ஒரு மெல்லிய நீரோட்டம் மாதிரி தான் காதலும். காதல் பண்ணலாம். காதல்னால் விரட்டி தான் காதலிக்கணும் கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டு காதலிக்கலாம். சரியா? காதல், பாசம், பிரேமம், அன்பு, நேசம் எல்லாமே ஒரு வகையை சேர்ந்ததான். ரைட் நேர்களே, எப்படியோ பணம் வரணும். நாக்கு தப்புன்னா என்ன தெலுங்கில் பணம் நமக்கு பணம் வேணும். சரியா? பணம் வரவு இருக்கணும். மேசராசினியர்கள் பணக்காரனாக வாரணும். அப்போனா இந்த அறிகுறிகள் சொல்லியிருக்கிறேன், ஜாதகப்படியும் சொல்லியிருக்கிறேன், நட்சத்திரப்படியும் சொல்லியிருக்கிறேன், லக்கண ரீதியாகவும் சொல்லியிருக்கிறேன், இன்னும் சொல்லுவேன். அடுத்த 2 வீடியோவை கேளுங்க, எல்லா வீடியோவும் பாருங்கள். நன்றி. இல்லாமல் இறைவன் அசுபதி பரணி கிருத்திகை நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.